அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவினுடைய தென்கோடியில் ஒரு மிகச் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஒருவர் மாறினார் என்பது இயல்பாக நம்பத்தகுந்தது அன்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியவர் அப்துல் கலாம் அவர்கள். ராமேஸ்வரத்திலே அவர் பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பம். அவருடைய தந்தையார் ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் படகு ஓட்டி கொண்டிருந்த ஒரு மிக எளிய குடும்பத்தை சார்ந்தவர். அதுவும் 1914ஆம் ஆண்டு பாம்பன் பாலம் கட்டிய பிறகு தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் படகு போக்குவரத்து என்பது இல்லாமல் போயிற்று. அந்த குடும்பம், அங்கே இருந்த பல குடும்பங்களினுடைய தொழில் போயிற்று. ஒரு பெரிய வளர்ச்சி பாம்பன் பாலம். ஆனால் அந்த வளர்ச்சியில் பல குடும்பங்கள் நசுங்கி போயின. அதில் அப்துல் கலாம் அவர்களின் குடும்பமும் ஒன்று. அதற்கு பிறகு அவர் ராமநாதபுரம் பள்ளிக்கூடத்திலே படித்தார். 1931 பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் திருச்சியிலே சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படித்து பிறகு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விண்ணியல் ஆய்வு குறித்து படித்தவர். யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது பொறுப்பு ஏற்றார். அன்றிலிருந்து 5 ஆண்டுகள் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தார். மறுபடியும் 2012 குடியரசுத் தலைவர் பொறுப்பு வந்தபோது அவர் போட்டியிட மறுத்துவிட்டார். 5 ஆண்டுகள் அங்கே குடியரசுத் தலைவராக இருந்த பின்னால் மறுபடியும் ஒரு வருகை தரு பேராசிரியர், விசிட்டிங் ப்ரொஃபஸர் என்று அவருக்கு இந்த கல்வியியல், அந்த கல்வித்துறையிலே தான் ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. அதில் இருந்தார். அவரை பற்றிய மிகப்பெரிய பாராட்டுகள், அவருக்கான ஒரு பின்பற்றுகிறவர்கள் அவரை ஏராளமாக இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிறார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். எந்த ஒரு பள்ளியில் கல்லூரியில் பேசுகிற போதும் அப்துல் கலாம் அவர்களின் பெயரை குறிப்பிட்டாலே மாணவர்களிடத்திலே அப்படி ஒரு உற்சாகம் வரும். அதற்கு காரணம், அவர் மாணவர்களிடம், குழந்தைகளிடம் மிகுந்த அன்புடையவராக இருந்தார். குடியரசுத் தலைவராக இருக்கிற போது கூட பல பள்ளி மாணவர்களை வரவழைத்து அவர்களோடு பேசுகிற, கல்லூரியில் பேசுகிற போது மாணவர்களோடு கலந்துரையாடுகிற ஒரு இயல்புடையவராக இருந்தார். எனவே அந்த வகையில் அவருக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. அதே நேரத்தில் அணுமின் நிலையத்தை, கல்பாக்கத்திலே அணுமின் நிலையத்தை, மேலும் தென் பகுதியினுடைய எல்லையிலே அணுமின் நிலையம் வருகிற போது அதனை அவர் ஆதரித்தார். அதற்கு எதிர்ப்புகளும் இருந்தன. எனவே இருவேறு விதமான செய்திகளையும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவருடைய மரணம் கூட எதிர்பாராத ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி இறந்து போனார். ஷில்லாங்கிலே ஒரு கூட்டத்தில், கருத்தரங்கத்தில் பேசுவதற்காக அவர் சென்றிருந்தார். அந்த தலைப்பும் அன்று நிகழ்ந்த அவருடைய மரணமும் மிகப்பெரிய முரண்பாடு என்று சொல்ல வேண்டும். வாழத் தகுந்த பூமியை உருவாக்குதல் என்பதுதான் அவர் பேசிய தலைப்பு. வாழத்தகுந்த பூமியை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பேசத் தொடங்கினார். பேசி முடிவதற்குள் அவர் இந்த உலகத்தில் வாழ இயலாமல் போய்விட்டது. இது ஒரு பெரிய முரண் என்று தான் குறிப்பிட வேண்டும். இந்த பூமியை எல்லா மனிதர்களுக்குமானதாக எப்படி ஆக்குவது, இதை வாழத்தகுந்ததாக எப்படி மாற்றுவது என்று பேசினார். அங்கே ஷில்லாங்கிலே போய் இறங்கி அந்த மாடிப்படியிலே ஏறுகிற போதே ஒரு தடுமாற்றம் தெரிந்தது. அதற்கு பின்னால் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு பேசத் தொடங்கினார். பேசி கொண்டிருக்கிற போது 27 ஜூலை மாலை 6:35 மணிக்கு அவருக்கு பேச முடியாமல் ஒரு தடுமாற்றமும் மயக்கமும் வந்தது. உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தார்கள். ஆனாலும் 1 மணி நேரத்திற்குள் உயிர் பிரிந்து விட்டது. எனவே மிக மிக எளிய குடும்பத்தில் தென்கோடியில் பிறந்து வடகோடியில் இந்தியாவையே ஆளுகிற, இந்தியாவின் முதல் குடிமகனாக விளங்கிய அப்துல் கலாம் அவர்களினுடைய நினைவு நாள் ஜூலை 27.